ரியல் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஆமாங்க, அதுக்குள்ள அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நான் அடுத்த ரிவ்யூவோட வந்துட்டேன். நாட்கள் உருண்டோடுதுன்ற ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நான் உங்க அக்ஷய் அண்ட் இது நம்ம டேக் ஓகே. தேடி தேடி போய் தேவையில்லாத படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தெரியாம ஒரு நல்ல படம் பார்த்துட்டோமே அப்படின்ற ஃபீல் இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்துச்சு. என்ன படம் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. நம்ம ஆர்ஃபனா இருக்கக்கூடிய ஹீரோவை ஏமாத்தி கல்யாணம் பண்ற ஒரு ஜமீன்தார் குடும்பம். அந்த குடும்பத்தோட அவர் எப்படி ஒன்றிணைகிறாரு, எப்படி அந்த குடும்பத்தோட அவருக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு, எப்படி அந்த குடும்பத்தினால பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இதனாலேயே படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. படத்தோட ஹீரோ சந்தானம் சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பல இடங்கள்ல தம்பி ராமையா எளிதா ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி நிறைய சீன்ஸ்ல சந்தானம் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின் பாலசரவணன், அப்புறம் சந்தானத்தோட ஃப்ரெண்டா வரக்கூடிய கேரக்டர், படத்துல முக்கியமான ரோல் நடிச்சிருக்க முனிஷ்காந்த், படத்தோட வில்லன், படத்துல அப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட காமெடி சீன்ல ஒரு சின்ன ஸ்கோரிங் பண்ணிடுறதுனால அந்த கேரக்டர் எல்லாம் மனசுல நிக்கிற அளவுக்கு வந்துருது. படத்தோட பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அழகா இருக்காங்க பார்க்க. அதனால அவங்க பண்ற கிரிஞ்சு விஷயம் மறந்து போயிருது. அது மட்டும் இல்லாம நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, ஓரளவு டீசென்டாவே எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க படத்துல. பாலசரவணன் படத்துல ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி நிறைய காமெடி ஆக்டர்ஸும் பெரிய பிளஸ்ங்க. கூல் சுயேஷ் கூட பயங்கரமா ஸ்கோர் பண்ற பிளஸ் சில இடங்கள்ல. படத்தோட டைமிங் படத்துக்கு பெரிய பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா படம் ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு கிறிஸ்ப் ஃபீலிங் வருது படத்தை பார்க்கும்போது. சில இடங்கள்ல மியூசிக் நல்லாவே இருக்கு. ஆனா சில இடங்கள்ல தேவையில்லாத பாடல் வந்ததுனால படம் ஸ்லோவா ஆகிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் அந்த பாட்டை அவாய்ட் பண்ணிடலாம். படத்துல பெரிய அளவு லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா சந்தான படம், சோ லாஜிக் பார்க்க கூடாது, மேஜிக் பாருங்க. மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு என்ன மைனஸ் கேட்டீங்கன்னா படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எண்ட் ஆகக்கூடிய ஒரு கதை, சின்ன கதை தான். ஆனா செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இழுத்ததுனால என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல வர தேவையில்லாத பாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஓரளவு நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த பாட்டு கன்வின்சிங்கா இல்ல. சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா சில இடங்கள்ல கிரிஞ்சா தான் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். செகண்ட் ஹாஃப்ல பெருசா எனக்கு லாகா தெரிஞ்சது அந்த கதை நகர்வு இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே தான். இன்னொரு படத்துல ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாமர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த கதைக்கு இவ்வளவு கிளாமர் தேவைப்படாது. மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா சிரிச்சு மகிழ்ந்து வரலாம். கொடுக்குற 120 ரூபாய்க்கு தேட்டர்ல பாக்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர். நீங்க கண்டிப்பா ஒரு தடவை இல்ல 2 தடவை படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாம். சோ ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. இதே மாதிரி அடுத்த ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை. மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.